நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரங்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிப்பெயர்ச்சி நடக்கும். அதாவது சனிக்கிழமை இரவு 9:44 வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்க சனி மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே ஒரு முக்கியமான கிரகம் சொல்லலாம். சனி பயிற்சி வந்தாலே ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்துடும். பயமும் பதட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன காரணம்னா அவர் வந்து முதன்மையான நவகிரகங்களே பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம். பாவத்தை செய்யக்கூடிய கிரகம் சனி தான். தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி தான். துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த மாதிரி சனியை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் சனி வந்து நல்லதும் பண்ணிடாது, எல்லாத்துக்கும் சனி வந்து கெட்டதும் பண்ணிடாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் சனி இருக்கிற அமைப்பு பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. கும்பராசியில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு குருவோட வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ குருவோட வீட்டுக்கு சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அப்போ கெட்ட கிரகம், ஒரு இயற்கை பாவ கிரகம், கெட்ட கிரகம், ஒரு சுபரோட வீடு. ஒரு கெட்டவன் வந்து நல்லவனோட வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவார் எல்லாமே நம்ம பார்த்துருவோம் நம்ம இந்த பதிவில். சரிங்களா? ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம். அதாவது சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம் சொல்லுவாங்க. இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகமே சனி தான். அதனால தான் சனியினால வந்து பார்த்திங்கன்னா கர்மகாரகன் சொல்கிறாங்க. கர்மகாரகன் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் கொடுக்குற கிரகம், ஆயில கொடுக்குற கிரகம் சனி தான். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேர்வையால் நல்லா உழைச்சி சம்பாதிக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்தில் சனி இருக்கு, நல்ல பாசிட்டிவாக நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். சனி வந்து பார்த்திங்கன்னா கெட்டது பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் சனி தான். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிக்கு போகிறது, தவறான பாதைக்கு போகிறது, இந்த கஞ்சத்தனப்படுறது, அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, வைத்தறிச்சல் படுவாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாமே சனி தான். சனி நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா சனி கண்டிப்பாக நல்லது பண்ணிட்டு போவார். சனி கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து பாவ கிரகத்தோடு சேர்ந்து லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இந்த மாதிரி சில சிக்கலான ஒரு அமைப்புலலாம் இருந்துச்சுன்னா சனி கடுமையான கொடுமையான பலன்களை கொடுக்க முடியுது. அதில் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி அந்த அமைப்பில் கொடுக்கும். அதனால தான் ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே பயப்படுறாங்க. சனி வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிருமோ, வாழ்க்கையை அவ்வளோதான், சனி நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடும், சனி நம்ம வாழ்க்கையை தொலைச்சுட்றோம், நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்றனால ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா சனி பயிற்சினால ஒரு சில பேருக்கு பயம் வந்துடுது. ஏன்னா ஒரு கெட்ட கிரகம், ஒரு பாவ கிரகம், நம்பர் 1 பாவ கிரகம். இப்போ குரு வந்து எப்படி முதன்மையான சுப கிரகம் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சனி முதன்மையான பாவ கிரகம். நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வர இருக்கின்ற சனி பயிற்சி வர 29ஆம் தேதி மார்ச் மாதம் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். சனி வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ண போகிறாரா, இல்லை கெட்டது பண்ண போகிறாரா, இல்லை சனி ஒரு சில பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்காதா, இல்லை அவங்க லைஃப் வந்து அப்படியே தான் இருக்குமா, இல்லை மேலும் ஏதாவது பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வருமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டத்தை சனி கொடுப்பாரா, பெரும் பொருள் பணவரவு, தனவரவு, இல்லை வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகம், வெளிநாட்டு பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு வந்து நம்ம சனி பயிற்சி வச்சு நம்ம சொல்ல முடியும். சனி இருக்கிற இடத்த பொறுத்து. சரிங்களா? சனி வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பொதுவாகவே ஜென்ரலாக எல்லா ராசிக்கும் சரிங்க, 12 ராசிக்கும் சரி, சனி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உபஜய ஸ்தானம் 3, 6, 10, 11. அது 10ஆம் இடத்தை விட 3, 6, 11ஆம் இடத்துல சனி வந்துட்டாலே ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். என்ன காரணம்னா உபஜய ஸ்தானம். அந்த 3, 6, 11ஆம் இடத்துல சனி வந்துச்சுன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அது எந்தெந்த ராசிக்குன்னு நம்ம ஒவ்வொரு வீடியோவை நம்ம தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சனி பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து ராசிநாதன் அவர் தான் வருவார், 2ஆம் அதிபதியாக அவர் தான் வருவார். இப்போ 2ஆம் இடத்துல பாத சனியாக இருக்கார். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு போக போகிறார். 7.5 சனி மகர ராசி நேயர்களுக்கு கம்ப்ளீட்டாக முழுமையாக அவங்கள விட்டு விலக போகுது. 7.5 சனி முடியக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த சனி பயிற்சி எல்லா மகர ராசி நேயர்களுக்கும் ஒரு விடுதலை தரப்போகுதுன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ரிலீஃப் கிடைக்க போகுது. பிரச்சனைகள்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வர போகிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள் 7.5-8 வருஷமாக கிட்டத்தட்ட மகர ராசி நேயர்களோட வாழ்க்கையே போராட்டம் தான். குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வருமானம் கிடையாது,
அதே மாதிரி நல்ல ஒரு வேலை கிடையாது, தொழில் ஆரம்பித்து தொழிலில் நஷ்டம், யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்க கிடையாது, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய வந்தது. இந்த காலகட்டங்கள்லாம் எல்லாத்தையும் இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்துருப்பார். ஏன்னா ஏகப்பட்ட போராட்டத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள். பணப்பிரச்சனை, கடன் தொல்லை, பணம்னா என்ன, பணத்தினால என்னென்ன பிரச்சனைலாம் வரும் எல்லாமே மகர ராசி நேயர்கள் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க, திருவோண நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்களாம் படாத பாடு பட்டுட்டீங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடச்சிது. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி, ஏஜுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் சில சம்பவங்களும் அந்த சனி ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. பழைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உங்களை விட்டு விலகி ஒரு நல்ல விஷயங்கள். சரிங்களா? பழைய விஷயத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோமா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்தோமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாழ போகிறீங்க. சரிங்களா? ஏன்னா பழைய வாழ்க்கையில் விட்டு உங்களை விட்டு விலக போதுங்க. ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ போகிற அந்த சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. என்ன காரணம்னா 3ஆம் இடத்துக்கு, முயற்சி ஸ்தானத்துக்கு, உபஜய ஸ்தானத்துக்கு சனி போக போகிறார். பொதுவாகவே சனி வந்து 3, 6, 10, 11ஆம் இடத்துக்கு போகிறது உபஜய ஸ்தானம், நல்ல ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மகர ராசினியர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். எல்லா 12 ராசியில் எல்லா ராசிக்கும் ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த 12 ராசியிலே ஒரு நல்ல ஒரு ராசி, நல்லது நடக்க போகிற ஒரு ராசின்னா மகர ராசியிலே ஒரு ராசி மகர ராசியாக வரும். என்ன காரணம்னா 3ஆம் இடத்துக்கு சனி போகிறார், வெற்றி தரக்கூடிய இடத்துக்கு சனி போகிறார். அவர் குருவோட வீட்டுக்கு, இயற்கை சுபகிரகத்தோட வீட்டுக்கு சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 7.5 சனி உங்களை விட்டு விலகிட்டாலே உங்கள் நெகட்டிவ், உங்களை பிடிச்ச நெகட்டிவ் எல்லாம் உங்களை விட்டு விலகும். கஷ்டம் விலகும், குடும்ப பிரச்சனை விலகும், பிரிஞ்சிருந்த உறவு ஒன்று சேர போகிறீங்க, பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர போகிற அந்த வாய்ப்பு உருவாக போகுது. நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு பணப்பிரச்சனை விலக போகுது. உங்களுக்கு நிறைய கடன் தொல்லை வச்சுருக்கீங்களா, அந்த கடன் சுமைகள்லாம் உங்களுக்கு கம்மியாக போகுது. ஒரு சில பேருக்குலாம் வேலையே கிடையாது, வேலையில் நல்ல வேலையிலிருந்து நல்ல சம்பளம் கிடையாது, சம்பள பாக்கி இருந்திருக்கும். இப்போ இந்த காலகட்டங்கள்லாம் வர வேண்டிய பணம் கைக்கு வரும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சொந்த தொழில் அடி விழுந்தவங்களுக்கு, சொந்த தொழில் நஷ்டமாக இருந்தவங்களுக்கு, தோல்வி மேலே தோல்வி, கடன் உச்சக்கட்டமாக போயிட்டு இருக்கவங்களுக்குலாம் சொந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்க போது. சொந்த தொழில் இல்லை, சொந்த தொழில் விட்டுட்டு புதுசாக இன்னொரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு கை கொடுத்துரும், சக்ஸஸ் ஆயிடும். விவசாயிகளுக்கெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய, நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமையும். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள், கஸ்டமர்ஸ் சரியாக வந்திருக்க மாட்டாங்க, உங்கள் பொருட்கள்லாம் நஷ்டமாக போயிருக்கும், சரியாக வியாபாரம் நடந்திருக்காது. இந்த காலகட்டங்கள்லாம் வியாபாரம் வந்து நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பணம் வரப்போகுது, பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போவீங்க. பாஸ்போர்ட்டு பிரச்சனை விலகி, விசா பிரச்சனை விலகி, இந்த காலகட்டங்கள்லாம் வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் தடங்களாக இருந்ததோ, என்னென்ன பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததோ, அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுது. ஏன்னா சனி 3ஆம் இடத்துக்கு போயிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி முடிஞ்சதுன்னு அர்த்தங்க. சரிங்களா? 7.5 சனி முடிஞ்சிச்சுனாலே பிரச்சனை வந்து முடியுதுன்னு அர்த்தம். 7.5 சனி முடிஞ்சிச்சுனாலே பிரச்சனையெல்லாம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போது மகர ராசி நேயர்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும், பட்ட துன்பத்துக்கும், பட்ட போராட்டத்துக்கு, நீங்கள் போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அந்த போராட்டம் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு, இருட்டுக்குள்ளே இருந்த நீங்கள் ஒரு இருட்டுக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருந்த மகர ராசி நேயர்கள் ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது. அவிட்ட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரங்களாம் பாருங்கள் படாத பாடு. அது இல்லத்தரசிகளுக்கெல்லாம் வீட்டில் நிம்மதியே கிடையாது, வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் வருமானமே இல்லை. எப்படா குடும்பத்தை காப்பாற்றுறது, குடும்பத்தை எப்படா கொண்டு போகிறதுங்கிற மாதிரி ஒரு கண்ணை காட்டில் விட்ட ஒரு வாழ்க்கை தான் மகர ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கனால ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா சனி இந்த 7.5 வருஷம், கிட்டத்தட்ட 7.5-8 வருஷமாக உங்கள் வாழ்க்கையே ஒரு நரக வாழ்க்கைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தாங்க நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இது எல்லா மகர ராசிக்காரங்க ஒத்துக்குவாங்க. இல்லைங்க சார் எங்களுக்கு பிரச்சனையே வரல, நாங்கள் நல்லா தான் இருந்தோம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உலகத்தில் இருக்க அத்தனை பேர் சொல்லுவாங்க, ஆமாம் நான் இந்த பிரச்சனை, எனக்கு குடும்ப பிரச்சனை இருந்தது, எனக்கு பண பிரச்சனை இருந்தது, எனக்கு கடன் தொல்லை இருந்தது, எனக்கு பணம் இருந்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதுக்கெல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. அது ஏப்ரல்லேருந்தே பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. எல்லா மகர ராசி நேயர்களும், உலகத்தில் இருக்க அத்தனை மகர ராசி நேயர்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிடலாம். நல்லா இருக்க போகிறீங்க, நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தை. சரிங்களா? ஒரு அருமையான ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு முயற்சி வெற்றிகரமாக ஆக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சனிப்பயிற்சி தான் இந்த சனிப்பயிற்சி. நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி தான், தொட்டதெல்லாம் தொடங்கும்.
எதை தொட்டாலும் வெற்றி தான், எதை தொட்டாலும் ஜெயம் தான் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். என்னென்னலாம் உங்களுக்கு நடக்காமல் இருந்ததோ இது எல்லாமே இந்த காலகட்டங்களில், இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். ஒரு அருமையான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.